ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி வந்து நான் இட்லி தோசைக்கு தான் மாவு ஆட்டியிருந்தேன். நான் மாவு ஆட்டும் போது அதனோட மெஷர்மெண்ட் வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு தான் நான் இந்த வீடியோ எடுத்திருந்தேன். நான் வந்து எப்படி அளவு எடுத்திருந்தேன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சாப்பாடு செய்வோம் இல்லைங்களா, நல்ல அரிசி. அந்த அரிசி வந்து பார்த்திங்கன்னா அரை படி எடுத்திருந்தேன். பெரிய பித்தளை படி சொல்லுவாங்களே, ஒரு படி, அந்த படியில் அரைப்படி எடுத்திருந்தேன். அடுத்து பார்த்திங்கன்னா ரேஷன் அரிசி புழுங்கல் அரிசியில் நான் 1.5 படி எடுத்திருந்தேன். அடுத்து பச்சரிசியில் நான் அரைப்படி எடுத்திருந்தேன். மொத்தமாக நான் 2.5 படி அளவுக்கு அரிசி ஊற வச்சுட்டு நைட்டே நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஊற வச்சுட்டேன். அடுத்து உளுத்தம்பருப்பு பார்த்திங்கன்னா 2.5 படிக்கு நான் 2 டம்ளர், சின்ன டம்ளர் டீ குடிக்கிற டம்ளர் இருக்கும் இல்லைங்களா, அந்த டம்ளரில் நான் உளுத்தம்பருப்பு ஊற வச்சுருந்தேன். கடையில் வாங்கின உளுத்தம்பருப்பு தான். அது கூடவே கொஞ்சமாக வெந்தயமும் சேர்த்து நான் ஊற வச்சுட்டேன். இதையுமே நான் நைட்டே ஊற வச்சுட்டேன். எல்லாத்தையுமே நான் காலையில் எழுந்திரிச்சு கழுவிட்டு நான் வந்து கிரைண்டரில் போட்டு, என்னோடய கிரைண்டரில் பார்த்திங்கன்னா இது வந்து கவர்மெண்ட்டில் கொடுத்துருந்தாங்க இல்லையா, அந்த கிரைண்டர் தான் நான் யூஸ் பண்ணியிருந்தேன். எனக்கு இவ்வளோ நாளுமே தாங்கிட்டு தான் இருக்குது. இவ்வளோ நாள் நல்லா தான் ஓடிட்டுருக்கு. இப்போ தான் ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் மக்கர் பண்ணுது. அரிசி கொஞ்சம் நிறைய போட்டால் அப்போ அப்படியே நின்று போய்ட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றினா நல்லா சுற்ற ஆரம்பிச்சிடுது. நீங்கள் எல்லாருமே என்ன பிராண்டு கிரைண்டர் வந்து யூஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறதையுமே ஷேர் பண்ணுங்கள். இட்லி வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக வந்துருந்துச்சு. இது நான் கரைக்கும் போது என்ன பண்ணுவேன்னா, உளுத்தம்பருப்பு ஆட்டும் போதே உளுத்தம்பருப்பு வந்து உளுத்தங்கஞ்சி செய்கிறதுக்காகன்னு சொல்லி கொஞ்சமாக எடுத்து வச்சுப்பேன். அந்த உளுத்தம்பருப்புலேயே கொஞ்சமாக மட்டும் எடுத்து வச்சுப்பேன். மீதி வந்து எல்லாமே நான் கல்லுப்பு போட்டு நல்லா கரைச்சிருவேன். கரைச்சதுக்கு அப்புறமா அன்றைக்கி சமைக்கிறதுக்கு வேணுங்கிற அளவுக்கு மட்டும் மாவு எடுத்து வெளியில் வச்சுட்டு, மீதி எல்லா மாவுமே நான் எடுத்து அப்படியே ஃப்ரிட்ஜுக்குள்ளேயே ஸ்டோர் பண்ணிடுவேன். வெளியில் வச்சு புளிக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் எடுத்து உள்ளே வைக்க மாட்டேன். அப்படி வச்சோம்னா நம்ம ஒரு 2-3 நாளைக்கு வச்சுக்கும் போது ரொம்ப புளிப்பாயிடும்னு சொல்லிட்டு தேவையான அளவு மட்டும் நான் எடுத்து வச்சுட்டு மீதி மாவெல்லாம் ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுப்பேன். நீங்களும் இதே மாதிரி யூஸ் பண்ணி பாருங்கள்.